துபாய் விமான நிலைய செயல்பாடுகள் மீண்டும் தொடக்கம். பயணிகள் கவனத்திற்கு முக்கிய அறிவுறுத்தல். பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகள் இன்று முதல் படிப்படியாக மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இன்று காலை துபாய் வான்பரப்பில் சிறிய அளவிலான தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. துபாயின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை சரியான நேரத்தில் இடைமறித்து அழித்தன. இதன் பாகங்கள் சில இடங்களில் விழுந்த போதிலும் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என துபாய் ஊடக அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டது. துபாய் விமான நிலைய தாக்குதல் குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளையும் வீடியோக்களையும் புறந்தள்ளுமாறு துபாய் மீடியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அல் மக்தும் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றில் விமான நாணங்கள் தற்போது பகுதியளவு இயக்கப்பட தொடங்கியுள்ளன. பயணிகளுக்கு நிபந்தனை. உங்க விமானம் புறப்படுவது குறித்து சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்திடமிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்தால் மட்டுமே விமான நிலையத்திற்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். செக்-இன் நிலவரம். முன்பதிவு உறுதி செய்யப்படாத பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் சலுகைகள். பிப்ரவரி 28 முதல் மார்ச் 31 வரை பயணிக்க திட்டமிட்டிருந்தவர்கள் ஏப்ரல் 30க்குள் கூடுதல் கட்டணமின்றி பயண தேதியை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது முழு தொகையையும் திரும்ப பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் உள்ளிட்ட முன்னணி விமான நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை சீரமைத்து வருகின்றன. பயணிகள் தங்களின் விமான நேரத்தை கண்டறிய அந்தந்த நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மொபைல் செயலிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அபுதாபி, துபாய் மற்றும் ஷார்ஜாவில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.